ஹாய் கைஸ், இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் லஞ்செலாம் முடிச்சாச்சுங்க. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி வந்து கோவக்காய் பொரியல், அதுக்கப்புறம் சாம்பார், அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் தான் நான் செஞ்சுருந்தேன். ஒரு கையில் வந்து சமைச்சிட்ருக்கேன், இன்னொரு கையில் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அதனால தாங்க கிரிப் இல்லாமல் கடாய் வந்து ஆடிட்டே இருக்குது. கோவக்காய் வந்து ரொம்பவே நல்லதுங்க உடம்புக்கு, சுகருக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நானும் அப்பப்போ செய்வேன். அப்போ இவங்களுக்கும் சுகர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடாதீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பப்போ செய்வேன். காலையில் டிஃபன் பார்த்தீங்கன்னா இட்லி சாம்பார் தான் செஞ்சுருந்தேன். சாம்பார் பார்த்தீங்கன்னா நான் ஹோட்டல் சாம்பார் மாதிரி ட்ரை பண்ணுவேன். அது ரொம்ப நல்லா தான் இருக்கும், பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஹோட்டல் டேஸ்ட்டில் இருந்தால் இன்னும் 2 இட்லி எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க. அதனால ஹோட்டல் சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவேன், சாப்பிட்ருவாங்க. இப்போது நைட்டு தாங்க நமக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. அது என்னன்னு பிரித்து பார்க்கலாம். அது என்ன விஷயம்னா, நான் இது நேற்றே அனுப்ப வேண்டிய கொரியருங்க. இது வந்து எனக்கு காலையிலேயே வந்து ஒரு 11 o'clock 11:30க்கு வந்திருக்கணும். ஆனால் வரவே இல்லை. கால் பண்ணி கேட்டால் பெரிய பார்சல் இன்னொருத்தர் எடுத்துகிட்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து ஈவினிங் வரைக்கும் கூட நான் கால் பண்ணி பார்த்தேன், வரவே இல்லைங்க. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. அமேசான் அண்ணா வேறு 2 முறை கால் பண்ணிட்டாரு, வரட்டுமான்னு சொல்லிட்டு. எனக்கு பார்சலே கைக்கு வரலையே, எப்படி நான் அவரை கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனா வேணாம் நாங்களே எடுத்து போய் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் சரிம்மா நான் டன் போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் டன் போட்டார். ஏன்னா கன்ஃபார்ம் நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுக்குற மாதிரி இருந்தால் தான் அவரும் டன் போடுவார். சரி எப்படியும் நம்ம கைக்கு பார்சல் வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நானும் டன் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரவே இல்லைங்க. ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தேன், வரவே இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட்க்கு தான் ஃபோன் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டே ஃபோன் பண்ணி சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு. கேட்டால் 1 hourல எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு 1 hourல எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. நான் வந்து பார்சல் ஓப்பன் பண்ணிட்டேன். இது வந்து டேபிள்ஸ் தாங்க. டேபிள்ஸ் தான் நமக்கு வந்து ஒரு 5 ஆர்டர் வந்திருக்கு. நேற்று ஒரு 4 ஆர்டர் வந்திருந்தது. அதை நான் பேக் பண்ணது நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. இது லாங் வீடியோவில் தான் வரும். இதில் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேங்க. ஏன்னா இது காலையிலே போயிட்டு இருக்க வேண்டிய கொரியர். நான் என்ன நினச்சிட்டேன், வீட்டில் ஒரு டேபிள் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு 4 டேபிள் வீட்டில் இருந்தது. சரி அது ஒன்று இருக்கே, அது சேர்த்து 5 டேபிள் அனுப்பிச்சிடலாம்னு யோசிச்சுட்டே விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தா பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தேன். அப்போ பார்த்தா ஒரு டேபிள் இல்லவே இல்லை. ஏன்னா நான் அதை அனுப்பிச்சிட்ருக்கேன், அது எனக்கே ஞாபகமே இல்லாமல் போயிடுச்சு. ஒன்றுமே புரியலங்க, எப்படி நம்ம இப்போ பேக் பண்ணி அனுப்ப போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆக்சுவலாக இந்த 5 டேபிளுமே வந்து நாளைக்கு தாங்க போக வேண்டியது. ஆனால் வந்து நான் ஒரு நாள் முன்னாடியே போட்டுட்டேன். அது ரொம்ப நல்லதாக போச்சு எனக்கு. நான் மறந்துட்டு ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணதால் ரொம்பவே கஷ்டமாயிடுச்சுங்க. எல்லா பாக்ஸும் நான் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கிட்டேன். எல்லாமே பர்ஃபெக்டாக பேக் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே நல்லா தான் இருக்குது. அதனால் இது நம்ம வந்து தாராளமாக இப்போ பேக் பண்ணிடலாம். இது நம்ம பல்காக வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுவும் முடியாதுங்க. ஏன்னா இது மட்டும்தான் போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. அமேசானில் எது வேணாலும் வாங்கலாம், அதனால் இதுதான் போவோம் அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க. அதனால தான் வாங்கி வைக்க கூட கொஞ்சம் பயமாக இருக்குது. வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் போகலன்னா அதுவும் நமக்கு லாஸ் ஆகிடும். இது பேக் பண்ணும்போது நைட் ஆகிடுச்சிங்க. நான் எல்லாமே சேர்த்து ஒரே பாக்ஸில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்படி வரல, தனி பாக்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பாக்ஸும் தேட முடியாது. சரி அமேசான் கவரில் போட்டு பேக் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சா 4 ஆர்டர் வந்திருந்தா 2 போட்டு நான் பேக் பண்ணிகிட்ருப்பேன். ஆனால் இது வந்து 5 வந்திருக்கு. அதனால் வந்து தனித்தனியாக போட்டு பேக் பண்ணி திருப்பியும் நம்ம கவர் பண்ண முடியாது. எப்படி பேக் பண்ணுறதுன்னு ரொம்ப நேரம் யோசித்து நான் ஒரு ஐடியா வந்து யோசித்து வச்சுருக்கேன். எல்லா பாக்ஸுமே வந்து ஆர்டராக வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் சேர்த்து டேப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசித்து வச்சுருக்கேங்க. அதுதான் இப்போ நான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி பேக்கிங் வீடியோலாம் நான் நிறைய ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். இது தாங்க லாங் வீடியோ. நான் ஃபஸ்ட்டு வந்து பேக்கிங் வீடியோவாக போட போகிறேன். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி வந்து லாங் வீடியோஸில் சாரீஸ் தான் போட்டிருப்பேன். நான் ஒரு ரீசெல்லர் தான். அதனால் நான் நிறைய சாரீஸ் வந்து யூடியூப்பில் போட்டு சேல் கூட பண்ணியிருக்கேன். நிறைய ஹோல்சேல் ஷாப்லாம் இருக்குங்க. அதில் வந்து குரூப் லிங்க் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்களும் ரீசேல் பண்ணலாம். அப்படிலாம் ஜாயின் பண்ணி சேல் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா நான் நிறைய பேருக்கு அந்த மாதிரி சேல் பண்ணியிருக்கேன். என்கிட்டயும் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. எல்லாமே சேல் ஆகிடும், ரிட்டனே வராது. அந்த மாதிரி உங்களுக்கு பொருள் நல்லா இருக்கணும்னா நீங்கள் வந்து நல்ல ஷாப்பாக வந்து முதல்ல சூஸ் பண்ணிக்கணும். நல்லா இருக்குமா, இங்கே பொருள் நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து அந்த ஷாப் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் குரூப் லிங்க் சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அது எப்படி ஃபோன்லேயே வந்து சேல் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு குரூப் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காகவே ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அவங்க சாரீஸ்லாம் அமுச்சு விடுங்க. அவங்களுக்கு யாருக்குன்னா பிடிச்சி உங்கள் சாரீஸ் வந்து வாங்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி யூடியூப் சேனல் கூட நீங்கள் க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் சாரீஸ்லாம் வந்து நீங்கள் ஷார்ட்ஸ் மாதிரியோ இல்லை லாங் வீடியோவில் கூட போட்டு சேல் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நான் யாருக்கு சொல்கிறேன்னா, வெளியே போயிட்டு ஒர்க் பண்ண முடியல, குழந்தைங்க இருக்காங்க வீட்டில் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு பெஸ்ட்டான பிஸ்னஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். யாருக்குமே வந்து எடுத்த உடனே வந்து பிஸ்னஸ் வந்து ஓஹோன்னு போயிடும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. கொஞ்சமாக தான் வந்து பிக்கப் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் லிங்க் வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஷேர் பண்ணுற லிங்க் வந்து எல்லாருக்குமே போய் ரீச் ஆகணும். நீங்கள் என்ன சேல் பண்ணுறீங்கன்னு அவங்களுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேல் ஆக ஆரம்பிக்கும். இந்த ப்ராசஸ்லாம் நடக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 2-3 months எடுத்துக்கும். நீங்கள் வந்து அது வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணி ஆகணும்.
என்னடா இது சேலே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேக் எடுக்காதீங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் சேல் ஆகும். அதே மாதிரி தாங்க நான் இப்போ அமேசான் பிஸ்னஸ் நான் பண்ணுறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் 2 டேபிள் அந்த மாதிரி தாங்க ஆர்டர் வரும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 4 டேபிள் 5 டேபிள் அந்த மாதிரி ஆர்டர் வந்துட்டுருக்கு. நானும் என்னடா இது 1 2 வருது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருந்தால் எனக்கும் வந்து லாஸ் ஆகிட்டு இருக்கும். நான் அந்த மாதிரி விடலைங்க, இனிமேலும் விடவும் மாட்டேன். இப்போ எனக்கு 4-5 டேபிள்ஸ் வருது அப்படின்னு நான் சொன்னேன். நாளைக்கே கூட எனக்கு 1 2 கூட வரலாம். அப்போ கூட நான் வந்து பேக் எடுக்கவே மாட்டேன். தொடர்ந்து இந்த பிஸ்னஸ் நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு கண்டிப்பாக இந்த பிஸ்னஸில் வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நிறைய வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுக்குறாங்க. ஆனால் அதோட லிங்க் போய் பாருங்களேன், எதுவுமே வந்து கரெக்டாக இருக்காதுங்க. எல்லாமே ஃபேக் தான். நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். நான் சொல்கிறது பொய் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து போடுறாங்க, என்னன்னு பார்த்தீங்கன்னா கேப்சா டைப்பிங் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் நான் காசு கட்டி ஏமாந்துருக்கேன். அந்த கேப்சா டைப்பிங் ஒர்க் கூட ஃபேக் தான். அது கூட ஏமாறாதீங்க. நீங்களும் ஏதாவது இந்த மாதிரி செய்யணும், ஒர்க் செய்யணும் வீட்டில் இருந்தே அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா நீங்கள் வந்து நான் சொல்கிற மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்க. யார்கிட்டயும் பணம்லாம் கட்டி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அப்புறம் நான் இன்னொன்று கூட பார்த்தேங்க, நிறைய லிங்க்ஸ்லாம் கொடுப்பாங்க பேக்கிங் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் உள்ளே போய் பார்த்துருக்கேன். நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. நானும் வந்து ஃபில் பண்ணி ஃபார்ம் கொடுப்பாங்க. ஃபில் பண்ணி நானும் அனுப்பிச்சிருக்கேன். ஒரு 24 ஹவர்ஸில் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ரிசல்ட்டுமே வராது. இந்த ஆப் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு எதனா காசு வருமா அப்படின்னு தெரியல. எல்லாத்துலேயுமே வந்து ஃபேக்காக தான் இருக்குது. அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். டைம் தான் வேஸ்ட். நான் ஓரளவுக்கு இது பாக்ஸ் மாதிரி பேக் பண்ணிட்டேன். எல்லா சைடும் டேப் வந்து டைட்டாக சுற்றிட்டேங்க. ஏன்னா ஒரு பாக்ஸ் மிஸ் ஆச்சுன்னா கூட அது வந்து வேஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி இ-காமர்ஸ் பிஸ்னஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நான் எனக்கு தெரிஞ்சது கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்குது. எடுத்த உடனே வந்து நல்லா சேல்ஸ் ஆகிடுமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. இதுலேயும் வந்து ரொம்பவே பொறுமை ரொம்ப முக்கியம். இந்த பிஸ்னஸ்க்கும் நிறைய ட்ரிக்ஸ்லாம் இருக்குங்க. அந்த ட்ரிக்ஸ்லாம் ஒரு சிலது நான் வந்து ஷார்ட்ஸ் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் போய் பார்த்துக்கோங்க. இந்த ஆர்டர் வந்து டன் போட்டுட்டு போயிட்டாங்க. என்ன ஒரு நம்பிக்கையாக நானும் சொல்லிட்டேன் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்துடுச்சிங்க. நானும் கொஞ்சம் வந்து பேக்கிங் முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இது நாம் தான் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி சேல் பண்ணணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹோல்சேல் ஷாப்பாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ரீட்டைல் ஷாப்பாக நீங்கள் சூஸ் பண்ண வேணாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோல்சேல் ஷாப்பாக நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ரேட் குறைவாக கொடுப்பாங்க. அதில் நீங்கள் ஒரு 30 rupees 40 rupees வச்சு கூட விற்கலாம். நீங்கள் ரீட்டைல் ஷாப்பாக சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அவங்களே கூடுதலாக தான் வச்சு விற்பாங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வச்சு விற்றீங்கன்னா உங்கள் ரேட் வந்து ரொம்பவே அதிகமாக தெரியும். அதனால் நீங்கள் வந்து ஹோல்சேல் ஷாப்பாக வந்து சூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது.
ஓகே கைஸ், இன்றைக்கி போக வேண்டிய ஆர்டர் வந்து நான் ஓவரால் பேக் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.